முதலமைச்சர் அடுத்த முறை தூத்துக்குடிக்கு வரும்பொழுது கருப்பு கொடி காட்டுவோம் என இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ்நாடு பொதுக்குழு உறுப்பினரும் INTUC இளைஞரணி செயலாளருமான பெருமாள் சாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக திருச்சி சிவாக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த தேசிய காங்கிரசின் தமிழ்நாடு பொதுக்குழு உறுப்பினரும் INTUC இளைஞரணி செயலாளருமான பெருமாள் சாமி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்றும், பெருந்தலைவர் காமராஜர் அனைத்து சமுதாய மக்களாலும் பெரிதும் மதிக்கப்படுபவர் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழக முதல்வர் திருச்சி சிவாவை கண்டித்து பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லையெனில் கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக முதல்வர் இதை செய்யவில்லை என்றால் தூத்துக்குடிக்கு அடுத்த முறை அவர் வரும்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக திருச்சி சிவா பேசியதை கண்டித்து கருப்பு கொடி காட்டுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி சிவா என்கிற MP, திமுக கழகத்தை சேர்ந்த MP பேசியிருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். இதை கண்டித்து நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி 2-3 விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அது அனைத்துமே தவறான விமர்சனங்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. திருச்சி சிவா அவர்கள் எப்படி ஒழுக்கமானவர் என்பது உலகே தெரியும். அவர் பெருந்தலைவரை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு தகுதியும் கிடையாது. முதல்வர் அவர்கள் திருச்சி சிவா அவர்களை கண்டித்து பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். பெருந்தலைவர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர். பெருந்தலைவர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கும் சரி, நேரு அவர்களுக்கும் சரி ஆலோசனை சொன்னவர். அப்படிப்பட்டவரை சிறுமைப்படுத்துவது போல ஒரு செயலை செய்து கொண்டிருந்த திருச்சி சிவாவை கண்டனங்கள் நாங்கள் பிரித்து விட்டோம். கூடி சீக்கிரத்திலே முதல்வர் அவர்கள் தலையிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அரசால் தடை செய்யப்பட்ட 8 டன் பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்து மாநகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் அதிகளவு புழக்கத்தில் உள்ளது என மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது. மேலும் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவின் பேரில் மாநகராட்சி ஆணையாளர் அர்பித் ஜெயின் ஆணைக்கிணங்க மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர்கள் பூபாலன், நல்லசாமி, சதீஷ்குமார் ஆகியோர் முதலித்தோட்டம், நியூ மஜித் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் துணையோடு வணிக நிறுவனங்களில், குறிப்பாக வட இந்தியர்கள் நடத்தும் நிறுவனங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் 3 குடோன்களில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட 8 டன் பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் பிளாஸ்டிக் பைகளை குடோனில் பதுக்கி வைத்தவர்களுக்கு 75,000 ரொக்கமும் அபராதமாக விதிக்கப்பட்டது. செய்தி சேகரிக்க மட்டும் நீங்கள் வராமல் என்னை வாழ்த்தி அனுப்பவும் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் என சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், உங்கள் வாழ்த்துக்கள் மற்றும் மக்களின் வாழ்த்துக்களுடன் டெல்லியில் உறுதிமொழி ஏற்று எனது பெயரை பதிவு செய்ய உள்ளதாகவும், மேலும் இது எனக்கு இந்தியனாக கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதை மற்றும் கடமையை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எனது 6 ஆண்டு கால பயணத்தை கவனித்தால் எதை நோக்கி செல்கிறேன் என்பது புலப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், செய்தி சேகரிக்க மட்டும் நீங்கள் வராமல் என்னை வாழ்த்தி அனுப்பவும் வந்திருப்பதாக தான் நினைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க மட்டும் வரவில்லை, என்னை வாழ்த்தி அனுப்பவும் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். குளித்தலை அருகே டாடா ஏஸ் சரக்கு வாகனம் சாலை ஓர மரத்தின் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 7 பேர் டாடா ஏஸ் வாகனத்தில் கூடலூரில் விறகு வெட்டி வேலைக்கு சென்றனர். இதனை அடுத்து டாடா ஏஸ் சரக்கு வாகனம் குளித்தலை அருகே பி. உடையாப்பட்டி கீரனூர் சாலையில் சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இருந்த வேப்ப மரத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சாமிப்பிள்ளை புத்தூரை சேர்ந்த வீரமலை என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
இந்நிலையில் காயமடைந்த பெண் உட்பட 6 பேர் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போது காலப்பட்டியை சேர்ந்த பழனியப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இருவரது உடலும் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபோதையில் மனைவியை கணவன் கழுத்தை நெரித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே ஊட்டியானி கிராமம் காலனி தெருவில் ரமேஷ் செல்வி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 24 வயதில் வினித் மற்றும் 21 வயதில் விக்ரம் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் விவசாய கூலி தொழிலாளியான ரமேஷ் தினமும் குடித்துவிட்டு தனது மனைவி செல்வியிடம் சண்டையிடுவது வழக்கமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2வது மகன் விக்ரம் தூங்கிய நிலையில் வீட்டிற்கு மதுபோதையில் வந்த ரமேஷ் மனைவியிடம் சண்டையிட்டுள்ளார். மேலும் வாக்குவாதம் இருவருக்கும் முற்றிய நிலையில் செல்வியை கொல்லைப்புறம் இழுத்து சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதனையடுத்து மூத்த மகன் வினித் திருவாரூரில் உள்ள கடையில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய நிலையில் வீட்டில் அம்மா இல்லாததை அறிந்து அக்கம் பக்கம் தேடியுள்ளார். அப்போது ரமேஷ் வீட்டிலிருந்து வெளியே ஓடியுள்ள நிலையில் அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது செல்வி பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் வடபாரிமங்கலம் காவல்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் இறந்து விட்டதாக தெரிவித்த நிலையில் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடபாதிமங்கலம் காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரமேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் நிலப்பிரச்சினை காரணமாக டீக்கடை உரிமையாளர் அருவாளால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் டீக்கடை மற்றும் ஸ்நாக்ஸ் கடை நடத்தி வருபவர் ரிஷிகேஷ். இவரின் தாயாருக்கு சொந்தமான இடத்தை முத்தையா என்பவர் ஆக்கிரமித்து இளநீர் கடை நடத்தி வருவதாக கூறி ரிஷிகேஷுக்கும் முத்தையாவிற்கும் சில வருடங்களாக பிரச்சினை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக 2016ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகள் அகற்றப்பட்டது. எனினும் மீண்டும் அந்த இடத்தை முத்தையா ஆக்கிரமித்து வந்ததாக தொடர்ந்து இரு தரப்பினரும் காவல் நிலையம் சென்று புகார் அளிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. இந்நிலையில் பிளாட்பாரத்தில் அமைக்கப்பட்டிருந்த இளநீர் கடையை பெருநகர சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த முத்தையா இதற்கு காரணம் ரிஷிகேஷ் தான் என எண்ணி அவரை அரிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ரிஷிகேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருக்கும் முத்தையாவை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் மது அருந்திய நபர் காலையில் மர்மமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் உடன் மது அருந்திய நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரும் இவரது நண்பரான காந்தி கிராமத்தை சேர்ந்த ஆசைத்தம்பி என்பவரும் வழக்கம் போன்று சம்பவத்தன்று இரவு கண்ணன் வீட்டில் மது அருந்தியுள்ளனர். பின்பு மது அருந்திவிட்டு இருவரும் தூங்க சென்ற நிலையில் மறுநாள் காலையில் ஆசைத்தம்பி கத்தியால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு கண்ணன் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து கண்ணன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆசைத்தம்பியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு உடனிருந்த கண்ணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 21 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குறிஞ்சி நகரில் வசித்து வருபவர் ராமமூர்த்தி. LIC நிறுவனத்தில் இயக்குநராக பணிபுரியும் இவர் கடந்த 2 ஆண்டுகளாக புதுக்கோட்டையில் பணியாற்றி வருகிறார். அதனால் குறிஞ்சி நகரில் உள்ள அவரது சொந்த வீட்டில் அவ்வப்போது மட்டுமே அவரது குடும்பத்தினர் சென்று வந்த நிலையில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் ராமமூர்த்திக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து வீட்டிலிருந்த பொருட்கள் என்ன திருடு போனது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ராமமூர்த்தி வீட்டிலிருந்து 21 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் இருந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே நிலப்பிரச்சினை காரணமாக தாவேக நிர்வாகி மற்றும் அங்கிருந்த பாமக நிர்வாகி ஆகியோர் கும்பலாக போலீசார் கண்முன்னே தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அணை சத்யா தெருவை சேர்ந்தவர் விஜய் செல்வா.
தமிழக வெற்றி கழக நிர்வாகியான இவருக்கும் உளுந்தூர்பேட்டை கார்னேஷன் தெருவை சேர்ந்தவர் பாமக நிர்வாகியான பாலாஜிக்கும் ஏற்கனவே நிலப்பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று தாவேக நிர்வாகி விஜய் செல்வா தலைமையில் அக்கட்சியினர் அன்னை சத்யா தெருவில் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். அப்போது பாலாஜியின் வீட்டு முன்பு சென்ற நிலையில் நில சம்பந்தம் தொடர்பாக இரு தரப்பினரும் மீண்டும் வாய் தகராறில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட உளுந்தூர்பேட்டை போலீசார் அங்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் போலீசாரின் கண் எதிரிலேயே இரு தரப்பினரும் கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் பயணம் தீர்வில்லாத புளிச்ச பயணம் என்று அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். சென்னை திருவிக்க நகர் பகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு மற்றும் கன்னிகாபுரம் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியாராஜன், சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, கோயில் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள கருத்து தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் அந்த வாக்குறுதி எங்கே போனது என்று எதிர்கேள்வி எழுப்பினார். மேலும் முதலமைச்சர் குறித்து ஒருமையில் பேசுவது எதிர்க்கட்சித் தலைவரின் தரத்தை காட்டுவதாகவும், சுற்றுப்பயணத்தின் போது தினமொரு கருத்துக்களை தெரிவித்து பல்டி பழனிசாமியாக மாறியிருப்பதாகவும் கடுமையாக விமர்சனம் மேற்கொண்டார். அவருடைய தரத்தை காட்டுகின்றது. அடிமை இயக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். தனித்தே நின்று ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து. அடுத்த நாள் கருத்து, நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து. பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து. இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு, நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமானாக இன்றைக்கு பல்டி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறிக்கொண்டு வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது தனது நோக்கமல்ல எனவும், அதிமுக சிதைந்து விடக்கூடாது என்று நட்புணர்வுடன் சொல்லி வருவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழைக்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் துணை குடியரசுத் தலைவர் திடீரென பதவி விலகியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், கட்டாயப்படுத்தி அவரிடம் கையொப்பம் பெற்றிருப்பார்கள் என அச்சம் எழுந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பல விமர்சனங்களை முன்வைப்பதை வரவேற்பதாக கூறிய அவர், பாஜகவின் வழிகாட்டுதலின்படி இதனை அவர் மேற்கொள்கிறாரா என்ற ஐயம் எழுந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பீகார் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து குதித்து உணவு டெலிவரி செய்யும் இளைஞர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான மனோஜ்குமார் தந்தையை இழந்த நிலையில் தாயுடன் வசித்து வருகிறார். தனியார் உணவு டெலிவரி ஊழியராக பணியாற்றி வரும் இவர் தாம்பரத்தில் உள்ள உறவினர்களை பார்த்துவிட்டு வருவதாக தாயிடம் கூறிவிட்டு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு 8 மணிக்கு தனது தாயிற்கு போன் செய்து வாழ பிடிக்கவில்லை, சாக போகிறேன் என கூறிய அவர் கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து சுமார் 25 அடி உயரத்திலிருந்து கீழே குதித்துள்ளார். இதைக் கண்ட நகர்ப்புற சதுக்கு ஊழியர்கள் தகவலளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பரங்கிமலை போலீசார் மனோஜ்குமாரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை மதித்தால் கண்டிப்பாக விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக ஜெகன்மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பேசிய ஒன்றையும் ஆளுங்கட்சியாக வந்த பின்பு எதையும் நிறைவேற்றவில்லை என்று திமுகவை கடுமையாக சாடி பேசினார்.
தொடர்ந்து பேசிய அவர், தொண்டர்களின் உணர்வுகளை தாவேகா தலைவர் விஜய் மதித்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். 2026 விஜய் உங்க கூட கூட்டணிக்கு வருவாரா? இது நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய தொண்டர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை மதித்தால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு உண்டு. வரதராஜபுரம் பகுதியில் ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்புக்கான புதிய திட்டப்பணிகளை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவரம்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வரதராஜபுரம் பகுதியில் ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் புதிய வெள்ள தடுப்புக்கான புதிய திட்டப்பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அடையாறு ஆற்று கால்வாய்களை பலப்படுத்தி ராயப்பான் நகர், மகாலட்சுமி நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் சீரமைக்கப்பட்டு புதிய வெள்ள தடுப்பு பணிகள் 3 மாதங்களுக்குள் நிறைவேற்றி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஒரத்தூர் லிங்க் அப்படி என்று சொல்லுகின்ற வர தண்ணிகள் எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி சரியான முறையில் சீரான முறையில் அடையாறு ஆற்றில் கடலில் கலப்பதற்கான திட்டங்களை தீட்டி 35 கோடி ரூபாய் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன நன்மை என்றால், இவ்வளவு காலமாக வெள்ளக்காடாக இருந்த பகுதி இனிமேல் அது மாதிரி வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை விஞ்ஞான ரீதியாக நம்முடைய பொறியாளர்கள் இதை மேற்கொண்டு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கால்வாயை பயன்படுத்தினா ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட ஆழப்படுத்தினா அகலப்படுத்தினா செக் டேம் போட்டா இந்த உபரி தண்ணி வர்றதை பிரித்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அனுப்பினா வேற ஏரிகளுக்கு அமரம்பேடு ஏரி, சோமங்கலம் ஏரி, நடுவரப்பட்ட ஏரி பிரிச்சு அனுப்பினா நீர் வரத்து குறையும் 80 விழுக்காடு கிட்ட. அப்ப 80 விழுக்காடு நீர் வரத்தை நீங்க செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் மற்ற ஏரிகளுக்கும் திருப்பி அமைச்சிங்கன்னா இங்க 20 விழுக்காடு வரும். அது கொள்ற அளவுக்கு இருக்கு. அதனால இந்த ஃப்ளட் வராது. வீட்டுக்குள்ள தண்ணி ஊருக்குள்ள தண்ணி போகாம தடுக்கும். இதனுடைய நன்மைகள் போக போக தெரியும். எல்லாவற்றையும் பிரித்து எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணீரை அனுப்ப முடியுமோ, எங்கெங்கெல்லாம் தேக்கி வைக்க முடியுமோ விஞ்ஞான முறையில் சயின்டிபிக் மெத்தடில் இது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். கோவில்பட்டி அருகே கஞ்சா போதையில் வீட்டில் தகராறு செய்த மகனை முகத்தில் தலையணையால் அமுக்கி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டி புது காலனியை சேர்ந்தவர் 25 வயதான தர்மதுரை. கஞ்சா போதைக்கு அடிமையான இவர் அப்பகுதியில் அடிக்கடி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டு வந்த தர்மதுரை வீட்டில் இருந்த தாயிடம் பணம் கேட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தந்தை தூக்கத்தில் இருந்த தர்மதுரையை தலையணையால் அமைக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து மகனை தலையணையால் அமைக்கி கொலை செய்த தந்தை மருதுபாண்டியை போலீசார் கைது செய்தனர். கரூர் அருகே மாற்றுத்திறனாளி குழந்தையின் பெயர் மாற்றம் செய்ய 5000 லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கரூர் மாவட்டம் வீரணம்பட்டி கிராமத்தைச் சார்ந்தவர் ரேவதி தனது மாற்றுத்திறனாளி குழந்தையின் பெயர் மாற்றம் செய்வதற்காக கடவூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 1.5 ஆண்டுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் எந்த அதிகாரியும் செய்து கொடுக்காமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அன்புராஜ் மூலம் கடவூர் வட்டாட்சியர் சவுந்தரவள்ளியை சந்தித்து பேசியபோது 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. லஞ்சம் கொடுக்க விரும்பாத ரேவதி கரூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் அங்கு வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். இதனையடுத்து வட்டாட்சியர் சவுந்தரவள்ளியை கைது செய்த போலீசார் இதில் தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலர் அன்புராஜை தேடி வருகின்றனர். சாத்தூர் அருகே சுமார் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள மெட்டுக்குண்டு, நக்களக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மேல்நிலைப்பள்ளி கூடுதல் கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் துணை ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். ஆம்பூர் அருகே கடனுக்காக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் மீட்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள காமனூர் தட்டு மலை கிராமத்தில் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்து வரும் மகாவிஷ்ணு தன்னிடம் 10,000 ரூபாய் கடன் பெற்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் மற்றும் 2 குழந்தைகள் உட்பட 7 பேரை தனது விவசாய பணிக்கும் கால்நடைகளை பராமரிப்பதற்காகவும் கொத்தடிமைகளாக பயன்படுத்தி வந்துள்ளார். இதுகுறித்து புகார் எழுந்த நிலையில் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் கொத்தடிமைகளாக
இருந்து பணிபுரிந்து வந்த குழந்தைகள் உட்பட 7 நபர்களை மீட்டு அவர்களது சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் ரூபாய் 3.24 கோடி வழிப்பறி வழக்கில் திருவாரூர் பாஜக நிர்வாகியை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் என்ற இடத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ரூபாய் 3.24 கோடி பணத்தை நகைக்கடை அதிபர் ஒருவரிடமிருந்து 12 பேர் கொண்ட கும்பல் வழிப்பறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வழிப்பறி கும்பலை தேடி வந்த போலீசார் திருவாரூர் பாஜக நிர்வாகி ஸ்ரீராம் என்பவரை கைது செய்தனர். மேலும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ், திருக்குமார் உள்ளிட்ட 7 பேரையும் கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஜெய்ஹிந்த் நகரை சேர்ந்த தியாகு என்பவர் சென்னையில் தங்கி தொழில் செய்து வருகிறார். மேலும் தங்களது சொந்த ஊருக்கு வாரம் 2 முறை வந்து செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் தியாகு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து 30 சவரன் தங்க நகை மற்றும் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போயுள்ளது. இதையறிந்த தியாகு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு காவல்துறையினர் தடயங்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வரும் 5ஆம் தேதி தாம்பரம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை திறந்து வைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனை தாம்பரம் சானட்டோரியத்தில் 110 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளதாக தகவல் கூறினார். இந்த ஆய்வின் போது உடன் அமைச்சர் தாமு அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர்கள், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஒரு 1 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஆய்வக கட்டிடம் ஒன்றும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம். அந்த கட்டிடத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். ஆக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே 115 கோடியே 38 லட்சம் மதிப்பிலான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும், ஐசோலேஷன் பிளாக் என்று 21 கோடியே 93 லட்சத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை, இந்த கட்டிடத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த கட்டிடத்தையும், 1 கோடி மதிப்பிலான ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடத்தையும், 7 கோடியே 10 லட்சம் மதிப்பிலான பல் மருத்துவ கட்டிடத்தையும் வருகிற 5ஆம் தேதி இங்கே நேரடியாக வந்து இந்த மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தனிமனிதன் வாழ்வதா பல லட்சம் வணிகர்கள் வீழ்வதா என்ற தலைப்பில் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் வால்மார்ட் டிமார்ட்டை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 42வது மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வணிக வரித்துறை தணிக்கை செய்யப்பட்ட 2017 முதல் 2023 வரைக்கான கணக்குகளின் மீது மீண்டும் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி கூடுதல் வரி, வட்டி, அபராதம் விதிக்கின்ற நடைமுறையை தவிர்த்திட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தத்துடன் வேண்டுகோள் விடுத்தது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா, தனிமனிதர் வாழ்வதா பல லட்சம் வணிகர்கள் வீழ்வதா என்ற தலைப்பில் திருச்சியில் கட்டப்பட்டு வரும் வால்மார்ட் டிமார்ட் கட்டடத்தின் முன்பு மாபெரும் போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகள் GST வரி விதிப்போடு அனுமதித்த பீடி, சிகரெட் ஆகியவற்றை விற்பனை செய்யும் சிறு குறு கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறை வழக்குகள் தொடுப்பதை திரும்ப பெறவும், சமூக விரோதிகளால் கடை உரிமையாளர்கள் மீது நடத்தப்படும் வன்முறை தாக்குதல், கொலை, கொள்ளை சம்பவங்களை அரசு இரும்புகரம் கொண்டு தடுத்திட வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக தனி மனிதன் வாழ்வது பல லட்சம் வணிகர் வீழ்வதா என்ற தலைப்பிலே வால்மார்ட் டிமார்ட்டின் ஆன்லைன் வர்த்தகம், இதை கண்டித்து முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் திருச்சியிலே வால்மார்ட் டிமார்ட்டின் கட்டக்கூடிய கட்டிடமுள் பல ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தை தேதி அறிவிக்க இருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது ஒரு டிமார்ட்டின் கடை திறந்தால் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சாமானிய சிறு குறு வியாபாரிகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் போட்டால் 10 நிமிடங்களில் பொருள் என்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக ஒட்டுமொத்த வணிகத்தையும் சுரண்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை அயல்நாட்டு நிறுவனங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு துணை போகின்ற அதிகாரிகளை கூட தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எச்சரிக்கையோடு நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவில் நடைபெற்ற அடைவு தேர்வு ஆய்வுக் கூட்டத்தில்
கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி அரங்கில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களை கல்வி தரத்தில் உயர்த்துவது குறித்து ஆலோசனை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவிலான கற்றல் அடைவு தேர்வு நடத்தப்படுவதாகவும், இந்த தேர்வு மாணவர்களின் கற்றல் அடைவு நிலையை அறிவதற்கும் அவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்கும் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த தேர்வு மூலம் ஒரு மாணவர் எவ்வளவு தூரம் பாடங்களை கற்று தேறியுள்ளார் என்பதை அறிய முடியும் எனவும், ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்த உதவும் என்று கூறினார். மேலும் அடைவு தேர்வு என்பது ஒரு மாணவரின் கற்றல் திறனை அறியவும் அவர்களின் கற்றல் நிலைமையை மேம்படுத்தவும் மிகவும் முக்கியமான தேர்வாகும் என அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தேன்மொழி, அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று சொல்வார். அதற்கு ஒரு அடித்தளமாகத்தான் இந்த அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய இந்த ஸ்டெம் இன்னோவேஷன் லேர்னிங் சென்டர். பூஜையை தடுத்து நிறுத்தியதால் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது என்றும், சீமான் நடத்தவுள்ள மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறவுள்ள இந்து மக்கள் கட்சியின் முப்பெரும் மாநாட்டை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வருகின்ற 27ஆம் தேதி பல்லடம் பகுதியில் சிவபக்தர்கள் மாநாடு, ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி விழா மற்றும் மணி விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாநிலம் தழுவிய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தவர், மாநாட்டில் 18 அடி உயர ருத்ராட்ச சிவலிங்க திருமேனி வைக்கப்பட உள்ளதாக கூறினார். தொடர்ந்து சென்னையில் நடக்கவிருந்த பிரச்சாரம் நடத்தவிடாமல் செய்யப்பட்டதால் ஆன்மீகத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பூஜையை தடுத்து நிறுத்தி காவல்துறை அதிகாரிகள் செய்யும் பாவம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாதிக்கிறது என்றும், முதலமைச்சர் உடல்நிலை குணமாக தான் பிரார்த்தனை செய்ய போவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திமுகவை தோற்கடிப்பதுதான் நோக்கம் என்று கூறும் நிலையில் மறைமுகமாக திமுகவுடன் இணைந்திருப்பது அவரது செயலில் தெரிகிறது என்று கூறிய அர்ஜுன் சம்பத், சீமான் நடத்தும் மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். மதுரை அந்த ஊரை என்னதான் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த மதுரையில் இவர் ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு போட்டார். மதுரையில் பக்கத்தில் ஒரு மாநாடு போட்டார், சிவகங்கையில். அந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டால் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள்லாம் ஆடு மாடுகள் கட்சி தான். ஆடு மாடுகளை தெய்வமாக கும்பிட்றோம். பசு மாடு தெய்வம், பசுவதை தடை சட்டம் வேணும். ஆனால் இவர் மாட்டுக்கறி திங்கிறவர். மாடுகள் அன்றாட கேரளாவுக்கு கடத்தப்படுது, புரியுதுங்களா? அதை பற்றி இவர் பேசவே இல்லை. நான் மாட்டுக்கறி திம்பேங்கிறாரு. ஆனால் மாட்டுக்கறி தின்னு போட்டு போய் அப்படி நிற்போங்கிறாரு. எவ்வளவு முரண் பார்த்தீங்களா? மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டும். இந்து மக்கள் கட்சி அதை ஆதரிக்கிறது. ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டாரா? ரைட், ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஜெயிலுக்கு போய் பன்னா இஸ்மாயில், அது என்ன இப்ராஹிம், பெல்ட் இப்ராஹிமா, அவங்களெல்லாம் போய் சந்திக்கிறது. அவங்க சிறைச்சாலைக்குள்ளேயே சிறை அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சிக்கிறான். ஆடிட்டர் ரமேஷை கொல்றவன் அவங்களுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறாரு. இப்போ அவங்களையெல்லாம் விடுதலை பண்ணணும்னு இப்போ மாநாடு கூட்டுறாரு. அந்த மாநாட்டிற்கு, சீமான் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கணும். சீமான் மறைமுகமாக அதிமுகவினுடைய வெற்றியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் மூலம் என்பதை இந்த நேரத்திலே நான் குற்றம் சாட்டுகிறேன். தரமற்ற முறையில் கட்டப்பட்ட தொகுப்பு வீடு இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 7 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் பொய்கைக்குடி கிராமத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த பணியில் திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் இரும்பு கம்பிகள் கொண்ட பெல்ட் போடாமல் வீடு தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பொய்க்குடி கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் சரண்யா தம்பதியினரின் வீடு கட்டும் பணியில் வீட்டின் பணிகள் முழுமை பெறாத நிலையில் காமராஜ் சரண்யா தம்பதியினரின் 7 வயது குழந்தை சகானா ஸ்ரீ வீட்டின் உள்புறம் விளையாடி கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் உட்புற சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிக்கிய சிறுமி சகானா ஸ்ரீ பலத்த காயமடைந்தார். பின்னர் சிறுமியை மீட்ட உறவினர்கள் அருகில் இருந்த காளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர்.
அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாத நிலையில் மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வசதியும் இல்லாததால் சகானா ஸ்ரீ உயிரிழந்தார். இதனையடுத்து தரமற்ற வீடு கட்டப்பட்டதை கண்டித்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்படாததை கண்டித்தும் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருமங்கலம் மணல்மேடு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை நம்பியே 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு வருவதாகவும் மக்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக வருவதில் சந்தேகம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் விலையில்லா மருந்தகம், குருதியகம், நூலகம் மற்றும் விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் கட்சி தாவேகா என்று கூறியவர், தாய்மார்களுக்கு தாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் என்றும் மக்களை நம்பி 2026 தேர்தல் களத்திற்கு வருவதாகவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.